ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டெவாப்ஸ்னா என்ன. ஸோ பேசிக்காக டெவாப்ஸை பற்றி ப்ளஸ் அதோடைய அட்வான்ஸ்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தமிழில் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட்டு போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லாத டெவாப்ஸை பற்றி எண்ட் டு எண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்ட்ரோ வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்சு இதோட சீரீஸாக ஒரு டெவாப்ஸ் ரெலவெண்ட் ப்ராஜெக்ட்ஸை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இது வரைக்குமே பார்த்துருக்க மாட்டீங்க, மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி வந்து ஒரு டெவாப்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள், ஒரு சிஐசிடி டூலாக இருக்கட்டும், இல்லை ஐஏசி டூலாக இருக்கட்டும், ஓகேவா. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவல் டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து GitHub ஆக்ஷனாக இருக்கட்டும், ஜென்கின்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆன்சிபிளாக இருக்கட்டும், பப்பட்டாக இருக்கட்டும். ஸோ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. அதை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறது. அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் நிறைய ப்ராஜெக்டை பார்த்துருப்பீங்க. எல்லாம் சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் கிரேட் ப்ராஜெக்ட்ஸு, எல்லாம் லைவ் ப்ராஜெக்ட்ஸு, எல்லாம் ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராஜெக்ட்ஸு, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸுன்னு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. பட் ஒரு இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க, ஒரு நான் ஐடி ஃபீல்ட்லேயோ இல்லை ஒரு சப்போர்ட்டிங் ரோல்லையோ இருக்கீங்க, நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கான சீரீஸாக தான் இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். போக போக உங்களுக்கே புரியும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் ஃபண்டமெண்டல்லேருந்து நம்ம போகலை. ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். அந்த இன்ட்ரோவை பேஸ் பண்ணி ஃபர்தராக நம்ம டைரெக்டாக வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஏன் நம்ம வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கம் காம்பினேஷன் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறது எப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம சின்ன சின்னதாக ஒரு ஒரு ப்ராஜெக்டாக பண்ண 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 அதில் வர இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு 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 ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப நல்லபடியாக உங்களுக்கு அதில் என்ன டூலை எப்படி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஹையர் ஆகிறீங்க, அவங்க கொடுக்குறாங்க இதுதான் சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டா எந்த டூலை யூஸ் பண்ணுறன்றது உங்களுக்கு இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் புரியும். இதை உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ என்னோட நான் ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. எப்போதுமே எடுத்த உடனே பெருசில் காலை வைக்கிறது நான் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. பட் சிம்பிள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் மறக்கவே மறக்காது. ஸோ டெஃபினட்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து ஏன் டெவாப்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டெவாப்ஸ்னா என்ன, டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ டெவலப்மெண்ட்னா என்ன, ஆப்ரேஷன்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம இப்போ சும்மா ஒரு மாதிரி பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சும்மா ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணுவாங்க, ப்ளஸ் அது பேஸ் பண்ணி கோடிங் வந்து டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதை பில்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி ரிலீஸ்க்கு அனுப்புறது தான் டெவலப்பரோட வேலை. இது எப்போன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண டெவலப்பர்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், சீனியர்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் ஆப்ரேஷன் டீம்னு தனியாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் ரிலீஸ் ஆன உடனே அவங்க டெப்ளாய் பண்ணிவிட்டு அதை வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணது மட்டும் இல்லாத ப்ளஸ் வந்து இதோட சேர்த்து ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க. இதுதான் டெவ் ப்ளஸ் ஆப்ஸ், டெவ் ஆப்ஸ்னு இருந்துச்சு. ஸோ இது முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு வீக்ஸ் டு மந்த்ஸ் கூட ஆகும். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் வித் த ஹெல்ப் ஆஃப் டெவாப்ஸ் நம்ம பண்ணோம்னா அது ஃபாஸ்டர் ரிலீஸாக இருக்கும். ஃப்ரம் வீக்ஸ் டு டேஸ்க்குள்ளே நம்ம பண்ணிடலாம். ஏன் நம்ம டேஸ் கூட தேவையில்லை, டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம 1 ஹவர் 2 ஹவருக்குள்ளேயே நம்ம பண்ண முடியும். இதோடைய மெயின் பர்பஸ் என்னென்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் ப்ளஸ் கண்டினியூஸ் டெலிவரி ஆர் டெப்ளாய்மெண்ட். இதுதான் ஒரு மெயின் பர்பஸாக இருக்குது. இதுக்கு வந்து
டெஸ்டிங்கு, டெப்ளாய், மானிட்டரிங்கு, ஃபீட்பேக்கு எல்லாமே வந்து இதில் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸோட கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனை நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும், க்ளவுட் இல்லாமல் எந்த கம்பெனியுமே கிடையாது. ஓகேங்களா? எய்தர் அது அஷூராக இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜிசிபியாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி, எந்த ஒரு கம்பெனியும் ஒரு க்ளவுட் ப்ரொவைடர் இல்லை, அதாவது பப்ளிக் க்ளவுட் ப்ரொவைடர் இல்லாமல் யாருமே ரன் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக வச்சுக்கோங்க, இல்லை எம்என்சியாக வச்சுக்கோங்க, இல்லை எப்படி வேணாலும் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த ஒரு டெவ் ஆப்ஷன்றது ஒரு டாப் 5 டிமாண்ட் ஜாப் ரோலில் வந்து நீங்கள் எங்கே நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, எங்கே சர்ச் பண்ணாலும் டாப் 5க்குள்ளேயே வந்துடும் இந்த டெவ் ஆப்ஸ். இது வந்து ரொம்ப ஹை டிமாண்ட் ரோலாக இருக்குது. ஸோ இந்த டெவ் ஆப்ஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஈவன் உங்களுக்கு லே ஆஃபும் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் கூட இந்த ஸ்ட்ராங் ஸ்கில் இருந்துச்சுன்னா, கரெக்டாக எப்படி அதை அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் சர்வை பண்ண முடியும். இது நீங்கள் பார்த்தீங்களே தெரியும், லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நாக்குரி, லிங்க்டின்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு கிராஃப் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோடைய க்ரோத் எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ்ட் க்ரோத் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு 2023லேருந்து 2033 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 11.5% 66% இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை மடங்கு வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுன்றது ஒரு ரஃப் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ இந்த டெவாப்ஸ் கெரியரை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சா கூட நாட் டூ லேட். ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதோட சேலரி டீட்டெயில்ஸ்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். ஃப்ரெஷர் இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 லேக்ஸ்லேருந்து 7 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். டெஃபினட்டாக ஏர்ன் பண்ணலாம். அதே ஒரு மிட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 2 to 4 இயர்ஸ் இருக்கீங்கன்னா 12லேருந்து 20 லட்சம் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுவே நீங்கள் சீனியர் லெவல் கேட்டகரிக்குள்ளே 8+ இயர்ஸ்க்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 25 to 35, ஏன் அதுக்கு மேலேயே கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில் செட், நீங்கள் போகிற கம்பெனி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுவே அப்ராடில் பார்த்தீங்கன்னா 90K. ஓகேங்களா? 90K யூஎஸ்டி, விச் மீன்ஸ் ஒரு டாலர்னா நம்ம இது படி 85-86 ரூபா ஐஎஸ்டி படி. ஓகேங்களா? ஐஎன்ஆர் படி. ஸோ இதுவே நீங்கள் அந்த இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஸ்கில்லை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஃப்யூச்சர் ஸ்கோப் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டெவாப்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெவ் செக்ஆப்ஸ், அதாவது செக்யூரிட்டி அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம பைப்லைனை வந்து பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க தான் டெவ் செக். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ப்ளஸ் ஏஐ ஆப்ஸ். ஏஐ ஆப்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணினா ஏஐ ப்ளஸ் டெவாப்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் எல்லாம். ஸோ இதுக்கு எல்லாமே ஃபண்டமெண்டலாக தான் சொல்லுவாங்க இல்லையா, பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எப்படி பில்ட் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக நம்ம கற்றுக்கிட்டே போகலாம். பேஸ்மெண்ட்டை நம்ம விட்டுட்டு எடுத்த உடனே நம்ம ஹையர் லெவலுக்கு போனோம்னா அது அவங்க கெப்பாசிட்டி பேஸ் பண்ண யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்னு போகிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, க்ளவுட் நேட்டிவ் அடாப்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் க்ளவுடு தான் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே க்ளவுடு தான் இருக்கும். இப்போ நம்மளாம் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃபிசிக்கலாக லேப்டாப்ன்றது ஒன்று தேவையே படாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அது உங்களுக்கு போக போக தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கிராஃப் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பை 2030க்குள்ளே எல்லா சிஐசிடி பைப்லைனும் வந்து க்ளவுடில் தான் ரன் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய கெரியர் க்ரோத் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவ்ஆப்ஸ்லேருந்து எஸ்ஆர்இக்கு போகலாம், எஸ்ஆர்இலேருந்து ஆர்கிடெக்ட், ஆர்கிடெக்ட்லேருந்து சிடிஓ. ஸோ இதுதான் வந்து ஹை லெவல் பாத். ஓகேங்களா? இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். ஸோ இதில் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டிமாண்டு, ஹை சேலரி, செக்யூர் கெரியர். இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் வந்து ஃப்ரெஷரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 50 DevOps hands-on project series from beginner level to advanced level.
நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு பிகினர் லெவல் ப்ராஜெக்ட்டும் ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். அந்த ஸ்மாலையே நான் எண்ட் டு எண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு உங்களால் எப்படி வேணாலும் பில்ட் பண்ணிக்க முடியும். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இதை வந்து வளைச்சிட்டோம்னா அதை வச்சு எப்படி வேணாலும் வளையும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.